சூசையும் மாமரியும் மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றவும் தலைபேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதாலும் இயேசுபாலனை ஆலயம் கொண்டு செல்கின்றனர். சூசை ஏழை என்பதால் ஆடுகளுக்கு பதிலாக புறாக்களை ஒரு ஆளிடம் வாங்குகின்றார். மாமரியை ஆலயத்தில் நிற்க வைத்துவிட்டு சூசையப்பர் ஒரு குருவை விவரத்தை சொல்லி அழைத்து வருகின்றார். மாமரியிடம் புறாக்களை பெற்று தூய நீரை தெளித்து சேசுபாலனை வாங்கி குரு மீண்டும் மாமரியிடமே தருகின்றார். ஆனால் குருவுக்கு சேசுபாலனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கு ஒரு முதியவர் எளிய விசுவாசி சேசுபாலனை மாமரியிடம் கேட்டு வாங்கி மகிழ்கின்றார். அப்போது ஆண்டவருக்காக காத்திருந்த பானுவேலின் அண்ணா சேசுபாலனை கண்டு அகமகிழ்கின்றார்கள். ஆண்டவரே,